கான்செப்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ. ஸோ நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன்னு தெரில. பிரவீன் அந்த டைரக்டர் மேனுக்கு அவர்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லுவாங்க, எங்கேருந்து இப்படி பிடிச்சிங்க, லைக் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி கிளிஷே இல்லாமல் தனியாக ஒரு படம், ஒரு கான்செப்ட் பிடிச்சி அதை ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று இருக்கே, அவ்வளோ அவ்வளோ சிரத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னும் போது இட் மேக்ஸ் யூ ஹாப்பி மோர் தென் தட். அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா யூ சேயிங் தட் இவர் ஆமீர் கான் கூட ஆல்மோஸ்ட் ஹிந்தியில் இந்த படம் ஒரு வேளை நடந்தால் நான் அதில் நீங்கள் பண்ண அதே கதாபாத்திரத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ இது இந்த படத்தினுடைய பிரமிஸையும் தாண்டி தேர் மஸ்ட் பி சம்திங் அபவுட் யுவர் கேரக்டர் இட் செல்ஃப், ரைட்? லைக் நம்ம இதுக்கு வந்தப்புறம் தான் தெரியுது, இப்படிலாம் வந்து பிஃபோர் நிறைய சில படம் பண்ணும்போதும் இதுவும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எங்கேருந்து பிடிக்கிறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு ஆச்சரியம் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்ரி ஃபிலிம் இஸ் யூனிக், எவ்ரி ஃபிலிம் மேக்கர் இஸ் யூனிக், ஹவு தே see the society is unique.